யாழ்சிறியின் பிரதான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். வெள்ளை மாளிகை துப்பாக்கிச் சூட்டுக்கு பிறகும் மன்னர் சார்ல்ஸ் அமெரிக்கா பயணம் திட்டமிட்டபடி தொடரும் என அறிவிப்பு. ரஷ்யா உக்ரைன் போரில் உயிரிழந்த வீரர்களுக்காக நினைவகம் திறந்த வடகொரியா. பாகிஸ்தானுக்கு மீண்டும் வந்த ஈரான் வெளிநாட்டு அமைச்சர் தொலைபேசியில் பேசலாம் என ட்ரம்ப் வலியுறுத்தல். மாகாண சபை தேர்தலுக்காக வடக்கும் தெற்கும் கைகோர்ப்பு, யாழில் முக்கிய கலந்துரையாடல். அஞ்சல் துறையில் கோடிக்கணக்கில் மேலதிக நேர மோசடி, விசாரணை தீவிரம். செம்மணி மனித புதைகுழி 3ஆம் கட்ட அகழ்வு இன்று மீண்டும் ஆரம்பம். யாழ்ப்பாணம் நடைபெற்ற சந்திப்பில் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க வடக்கும் தெற்கும் சேர்ந்த அரசியல் கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என இணக்கமிட்டப்பட்டுள்ளது. தந்தை செல்வாவின் நினைவு தின நிகழ்வில் பங்கேற்க வந்த GLPRIS மற்றும் இலங்கை தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரதிநிதிகளிடையே இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த ஒரு ஆண்டிற்குள் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக வழங்கிய வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றப்படாதது குறித்து அதிருப்தி வெளியிடப்பட்டது. அத்துடன் அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தின் கீழ் மாகாண சபை முறைமையை முழுமையாக செயல்படுத்த வேண்டிய அவசியம் வலியுறுத்தப்பட்டதுடன் இதற்காக இணைந்த போராட்டங்களை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது. மேலும் கரு ஜெயசூரிய தலைமையிலான சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்துடன் இணைந்து எதிர்காலத்தில் அரசாங்கத்தின் மீது அழுத்தம் அதிகரிக்கவும் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. அஞ்சல் ஊழியர்கள் சிலர் முறையற்ற விதத்தில் 10 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக தொகையை மேலதிக நேர கொடுப்பனவாக பெற்றுக் கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் கையூட்டல் ஊழல் விசாரணை ஆணைக்குழு விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. 2025ஆம் ஆண்டு சிவில் சமூக அமைப்பு ஒன்றினால் சமர்ப்பிக்கப்பட்ட முறைப்பாட்டை அடிப்படையாக கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முன்னதாக அஞ்சல் மாதிபர் மேற்கொண்ட தணிக்கை விசாரணைகளில் விரல் அடையாள பதிவு இன்றி ஊழியர்கள் மேலதிக நேர கொடுப்பனவுகளை பெற்றுக் கொண்டது கண்டறிய பட்டுள்ளது. மேலும் தேவையற்ற ஊழியர்களின் பெயர்களை சேர்த்து வேலை நேரத்தை செயற்கையாக அதிகரித்து நிதி கோரப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த மோசடிகளை தடுக்க வருகை பதிவுக்கான விரல் அடையாள அமைப்பை அறிமுகப்படுத்த அரசு முயன்ற போது அஞ்சல் ஊழியர்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன. அரசு நிதி பயன்படுத்தலில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இன்று மீண்டும் ஆரம்பமாகின்றன. அகழ்வு பணிக்கான நிதி விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மீண்டும் தொடங்கப்படுகின்றது. இதுவரை அந்த இடத்திலிருந்து 240 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் 239 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னதாக 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 45 நாட்கள் நடைபெற்று செப்டம்பர் 6ஆம் திகதியுடன் நிறைவடைந்திருந்தன. சுமார் 8 மாத இடைவெளிக்கு பிறகு 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. டொனால்ட் ட்ரம்ப் கலந்து கொண்ட வெள்ளை மாளிகை நிகழ்வில் துப்பாக்கிச்சூடு இடம்பெற்ற போதிலும் மன்னர் சார்ல்ஸ் அவர்களின் அமெரிக்க அரசு பயணம் திட்டமிட்டபடி தொடரும் என பக்கிங்காம் அரண்மனை தெரிவித்துள்ளது. சார்ல்ஸ் மற்றும் ராணி கமிலா 4 நாள் அரச விஜயத்திற்காக திங்களன்று அமெரிக்கா வர உள்ளனர். பாதுகாப்பு சம்பவத்திற்கு பிறகும் பயணம் தொடர்வதில் மாற்றமில்லை என உறுதி செய்யப்பட்டுள்ளது. சனிக்கிழமை வெள்ளை மாளிகை நிருபர்கள் சங்க நிகழ்வின் அருகில் துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றதை தொடர்ந்து பாதுகாப்பு அதிகாரிகள் ட்ரம்மை அவசரமாக அங்கிருந்து வெளியேற்றியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதல் ஜனாதிபதி மற்றும் நிர்வாக அதிகாரிகளை குறிவைத்து இருக்கக்கூடும் என அமெரிக்க அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். இந்த நிலையில் வரவிருக்கும் இந்த அரசு விஜயம் அமெரிக்கா பிரிட்டன் உறவுகளை வலுப்படுத்தும் நோக்குடன் நடைபெறவுள்ளதாகவும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேலும் பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரஷ்யா உக்ரைன் போரில் உயிரிழந்ததாக கூறப்படும் தனது இராணுவத்தினருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் வடகொரியா புதிய நினைவாக அருங்காட்சியகத்தை திறந்துள்ளது. இந்த நடவடிக்கை அந்த போரில் வடகொரியாவின் மறைமுக பங்கேற்பு குறித்து உலகளவில் எழுந்து வரும் சந்தேகங்களுக்கு புதிய கவனம் ஈர்த்துள்ளது. இந்த நினைவகத்தில் போரில் உயிரிழந்ததாக கருதப்படும் வீரர்களின் புகைப்படங்கள், அவர்களின் தனிப்பட்ட பொருட்கள் மற்றும் போரின் போது பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள் ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் அவர்கள் தேசத்தின்
கௌரவத்திற்காக உயிர் நீத்த வீரர்கள் என அரசாங்கம் புகழ்ந்து பேசுகின்றது. வடகொரிய அரசு அதிகாரப்பூர்வமாக ரஷ்யா உக்ரைன் போரில் தன்னுடைய படைகள் நேரடியாக ஈடுபட்டதாக இதுவரை உறுதி செய்யவில்லை. ஆனால் இந்த நினைவகத்தின் திறப்பு அந்த தொடர்பு குறித்து பல கேள்விகள் எழும்பியுள்ளது. குறிப்பாக ரஷ்யாவுடன் இராணுவ ஒத்துழைப்பை அதிகரித்துள்ளதாக பல மேற்கிந்திய நாடுகள் முன்பு குற்றச்சாட்டுகள் முன்வைத்திருந்தன. சர்வதேச அளவில் இந்த நடவடிக்கை கலவையான எதிர்வினையை ஏற்படுத்தியுள்ளது. சில நாடுகள் இதை வடகொரியாவின் மறைமுக பங்கேற்புக்கான சான்றாக கருதுகின்றன. அதே நேரத்தில் சில ஆய்வாளர்கள் இது உள்நாட்டு அரசியல் மற்றும் தேசிய உணர்வை வலுப்படுத்தும் முயற்சியாகவும் பார்க்கின்றனர். இந்த புதிய நினைவகம் வடகொரியாவின் வெளிநாட்டு கொள்கை மற்றும் அதன் ரஷ்யாவுடனான உறவு குறித்து மேலும் விவாதங்களை தூண்டியுள்ளது. ஈரான் வெளிநாட்டு அமைச்சர் அப்பாஸ் அராக்கி குறுகிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்துக்கு திரும்பியுள்ளார். இந்த வருகை அமெரிக்கா ஈரான் இடையிலான தற்காலிக போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை மீண்டும் உயிர்ப்பிக்க பாகிஸ்தான் மேற்கொள்ளும் முயற்சிகளின் ஒரு பகுதியாகும். ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேரடி பேச்சுவார்த்தைகளுக்கு தயக்கம் காட்டியுள்ளார். அவர்கள் விரும்பினால் தொலைபேசியில் பேசலாம், பிரதிநிதிகளை அனுப்ப தேவையில்லை என்றும் தெரிவித்தார். இதனால் அமெரிக்கா திட்டமிட்டிருந்த தூதர் பயணம் ரத்து செய்யப்பட்டது. இந்த சூழலில் ஈரான் நேரடி பேச்சுவார்த்தைக்கு பதிலாக பாகிஸ்தான் போன்ற நடுநிலை நாடுகள் மூலம் மறைமுகமாக பேச்சுக்களை முன்னெடுத்து வருகின்றது. இரு தரப்பினருக்கும் இடையிலான நம்பிக்கை குறைவு மற்றும் அணு ஆயுதம் தொடர்பான விவாதங்கள் முக்கிய தடையாக உள்ளன. மேலும் ஹோர்முஸ் நீரிணை வழியாக கடல் போக்குவரத்து, அமெரிக்கா தடை மற்றும் எண்ணெய் விநியோக பிரச்சினைகள் ஆகியவை இந்த மோதலை மேலும் சிக்கலாக்குகின்றன. உலகளாவிய பொருளாதாரத்திலும் இதன் தாக்கம் அதிகரித்து வருகின்றது. இந்த நிலையில் ஏப்ரல் 7 அன்று ஏற்பட்ட போர் நிறுத்தம் இன்னும் நிலைத்திருக்கின்றது. ஆனால் நிரந்தர சமாதான உடன்பாடு எட்டப்படுமா என்பது இன்னும் உறுதியாகவில்லை. மொத்தத்தில் நேரடி பேச்சுவார்த்தைக்கு பதிலாக தொலைபேசி தூதரகம் என்ற புதிய அணுகுமுறையுடன் அமெரிக்கா ஈரான் உறவு இன்னும் பதற்றமான நிலையிலேயே தொடர்கின்றது.